Hi everyone, welcome to my channel Sarmi Study World. I'm Sarmita talking to you. So fine line of semester exam முடிஞ்சிட்டு and summer break start ஆயிட்டு. But I literally to be completely honest, I'm already bored. Not only myself, but to my friends also. They are also bored. எனக்கு ஏன்னு தெரியல எல்லாருக்கும் ஏன் இப்படி போர் அடிக்குது பிகாஸ் ஐ திங்க் காலேஜ் வாஸ் டூ ஃபன் பட் வி டோன்ட் நோ அட் த டைம் வாஸ் காலேஜ் வாஸ் டூ ஃபன் காலேஜ் அவ்வளோ ஃபன்னாக இருந்தனால மேபி காலேஜ் போகாமல் இருக்கிறது லைக் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது போல் அண்ட் டு கீப் மை செல்ஃப் ஃப்ரம் லூசிங் மை மைண்ட் ஐ ஹவ் பீன் டைவிங் இன்டு bunch of different projects lately to study stay productive. நான் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து ட்ராமா பட் நான் பார்க்க ஆரம்பித்த ட்ராமா கொஞ்சம் என்னென்னா ரீசனாக ட்ராமாவை பார்த்துட்டேன். ஸோ ஐம் பீன் வெயிட்டிங் ஃபார் த எபிசோட்ஸ் வீக்லி வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிட்டு அதுதான் யாராலுமே தாங்க முடியல. எல்லா எபிசோடும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறது வேறு. அப்போ பார்த்தா நம்ம திருப்பி அந்த சீரியலை பார்த்து பார்க்கணும். ஆனால் வீக்லி ரிலீஸ் ஆக போகுது இல்லை ரீசன் ரிலீஸ் ஆகணும்னா அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணும்போது பழைய எபிசோட் பார்க்க கூட தோணாது. ஏன்னா பழைய எபிசோட் பார்த்தா அடுத்த எபிசோட் போனால் ஆர்வம் இன்னுமே கூட ஆரம்பிச்சிடும். அதுக்காகவே நம்ம வந்து என்னடா ஐயோ இப்போ ரிலீஸ் ஆனது பார்க்கணும்னா அண்ட் அப்படியே டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இது பண்ணும்போது புது மூவிஸ் புது சாங்ஸ் ஆப்வியஸ்லி விஜய் வர நியூ ஆல்பத்தை இப்போ தான் புதுசாக திருப்பி கேட்கறதுக்கு டைம் கிடைச்சுன்னு சொல்லலாம். It was on loop மூல ஓடிட்டு don't care about anything. I was on loop mood with Ariban album. It was so good. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே டாக் அண்ட் வைல்டு ஆல்பம் அப்படியே ரிட்டன் கேட்ட மாதிரி அதோட இன்னொரு பெரிய வெர்ஷனை கேட்ட மாதிரி இருக்குது. அந்த ஆல்பமும் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆல்பமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. And first up I'm finally getting back into reading. I'm picking up a book that I had to put on hold because of my exam prep. And it feels so good to just read for fun again. Next நான் காமிக்கிற மாதிரி தான் I have made handmade calendars. Personally, because I really struggle with purely digital calendars. I feel like I don't get a clear view of my day or I just flat out forgot to log my task. So I'm creating a physical paper calendar for my upcoming semester that will stay on my desk to track all my major events. Don't get me wrong, but I will still use my phone's calendar when I'm on the go since I cannot carry this everywhere. But having a physical one is a game changer for me. And also I'm using this free time to get a head start on my semesters. I'm writing down the task semester as syllabus and hunting down the best textbook, whether they means downloading PDF, buying copies or hitting the library. I want to get it done because ஏன்னா காலேஜ் ஆரம்பிச்சக்கப்புறம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான விஷயம். காலேஜ் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சிலபஸ் அவங்க கொடுத்து அந்த சிலபஸ்க்காக ஒரு புக்கு தேடும் போது அதில் படுற கஷ்டம் we have already done it for 2 semesters. I cannot do it for third semester. அண்ட் நோட்ஸ் தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். போன தடவைலாம் ஒரு பேப்பருக்கு நோட்ஸ் லாஸ்ட் வரைக்குமே கிடைக்காம போராடி தான் இருந்தோம். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு தான் இருந்தோம். நோட்ஸே ரெஃபரன்ஸ் நோட்ஸ் கிடைக்கல. நாங்கள் எங்கேருந்துலாம் ரெஃபரன்ஸ் இருக்குது 10 வெப்சைட்லேருந்து ரெஃபரன்ஸ் இருக்கும். ஒரு ரெஃபரன்ஸ் நோட்ஸ் வச்சு அது அந்த நோட்ஸ் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 10 வெப்சைட்லேருந்து அது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்காக இருந்தால் கூட நாங்கள் திருப்பி எங்களுக்கு ஒவ்வொரு டைமும் ரெஃபரன்ஸ் நோட்டுன்னு கேட்கும்போது புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. ஈவன் தோ செமஸ்டருக்கு முந்தின நாள் கூட நாங்கள் புதுசாக தான் நிறையா இது படிச்சுட்டு போனோம். தட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் தான். பட் ஆனாலுமே ஒரு புது விஷயத்த எக்ஸாமுக்கு முந்தின நாள் அதுவும் எனக்கெல்லாம் அன்றைக்கி காலையில் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ ஹாவ் கெட் ஆன் அ நியூ டாபிக் அண்ட் நியூ இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் டாபிக். எனக்குலாம் தோணுச்சு இதெல்லாம் முன்னாடியே வந்துடக்கூடாது. இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். ரீட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. தட் வாஸ் ரியலி கிளிக் மை மைண்ட். இட் ரியலி ஸ்டோர் இன் மை மைண்டு. பட் இதெல்லாம் முன்னாடியே வந்துடக்கூடாதான்னு தோன்ற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த நோட்ஸ் தேடுறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஒன்ஸ் ஐ கெட் த ரைட் புக்ஸ் ஐ பீன் ரியலி ஃப்ரீ ஃப்ரம் தட் அந்த கேஓஸ்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்.